பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அதாவது பெண்கள், எங்களுடைய சூழலில் காணப்படக்கூடிய எங்களுடைய பெண்கள் இன்றைக்கு பல்வேறு துறை சார்ந்தும் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணல் நிறைந்ததாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. நிச்சயமாக இந்த பகுதியானது இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பெண்கள் இன்றைக்கும் ஒரு சில காரணங்களால் அவர்களுடைய வெற்றி பாதைகளை நோக்கி நகர்வதை விடுத்து ஏதோ ஒரு தயக்கத்தினால் அவர்கள் நின்ற இடத்தில் நின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே இப்படியான பெண்களுக்கு இந்த சாதனை படைத்த பெண்மணிகளினுடைய சாதனை பயணமானது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பெண்ணாளுமை பகுதி அடுத்து. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் உங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதுபோலதான் இன்றைய நாள் நிகழ்ச்சியிலும் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுய தொழில் முயற்சியாளர் சஞ்சீவன் நிலக்ஷனா, குறிப்பாக சுயதொழில் என்று பார்க்கின்ற பொழுது அதற்குள்ளே பல விடயங்கள் இருக்கும். இந்த சுயதொழில் முயற்சியாளர் சற்று வித்தியாசம். நாங்கள் போக போக அது தொடர்பாக பார்க்கலாம். அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, என்ன உற்பத்திகள் செய்கிறார்கள் என்றதை நாங்கள் போக போக பார்த்து கொள்ளலாம். அதற்கு முன்னராக அவரை நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிர்த்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருந்தேன், ஒரு சுய தொழில் முயற்சியாளர் என்று அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன். குறிப்பாக சுய தொழிலிலே பல விடயங்கள், பல முயற்சிகள், பல திறமைகள், பல உற்பத்திகள் அடங்கிக் கொள்ளும். ஆனால் உங்களுடைய உற்பத்தி சற்று வித்தியாசம். குறிப்பாக பிஎன் ஆமு டிசைன்ஸ் அண்ட் எஸ்என் ரெசினாட் என்ற ஒரு அந்த ஒரு பெயர்ல உங்களுடைய சுயதொழில நீங்க ஓனா செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முதலில் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒரு ஆர்வம், இந்த சுயதொழில் முயற்சியின் பால் உங்களுக்கு ஆர்வம் எப்போது வந்தது? அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சதுக்கு டான் டிவி சார்பாக நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இதை இந்த ஒரு சுயதொழிலை ஒரு 2 இயர்ஸாக செய்துட்டு இருக்கிறேன். என்னோட சிஸ்டர் 3 இயர்ஸாக ஜுவல்லரி மேக்கிங் செய்துட்டு இருக்கிறாங்க. அவள் இப்போ ரீசெண்டாக ஃபாரின் போயிட்டா. ஆனால் அங்கே இருந்தும் அவள் இங்கே செய்த தொழிலை விடையில அங்கே போய் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறா. ஆன்லைன் மூலம் கிளாஸஸ் கொடுக்குறது, நான் இங்கே நேரடியாக கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறேன். எங்களுக்கு இது ஆர்வம் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் எங்களோட அம்மா. எங்களை சின்னலேருந்து நிறைய கஷ்டப்பட்டு ஸ்கூலில் சமைச்சு கூலி வேலை பார்த்து தான் எங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தவா. நாங்கள் அம்மாவை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள். எங்களுக்கும் அம்மாவை போலவே சொந்த காலில் நிற்கணுமென்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்குது. அம்மா எப்பயுமே தன் சுயத்தை விட்டு கொடுத்தது இல்லை. அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தவா. அம்மா நடுவருமே எங்கள் 2 பேருக்குமே சொல்கிறது, எங்களுக்கு 2 அண்ணாவையும் இருக்கணும். பட் எங்கள் 2 பேருக்கும் சொல்லுவா, நாங்கள் வெட்டிங் செய்தாலும் நாங்கள் ஹஸ்பண்டையோ யாரையும் நம்பி இருக்காமல் நாங்கள் எங்களோட சொந்த காலில் நிற்கணுமென்ற ஒரு இதை எப்பயுமே சொல்லிட்டு இருப்பா. இப்பயும் நாங்கள் இது செய்கிறோம். ஆனால் யாரு கண்டாலும் சொல்லுவா, ஹஸ்பண்டை நம்பி இருக்கக்கூடாது. இப்போ இல்லை, அவங்களுக்கு எல்லாமே செய்வினம். ஆனால் நாங்கள் எங்களோட ஏர்னிங்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதால் நாங்கள் சுயமாக ஏதாவது செய்யணும் பழகணும்னு சொல்லி இப்பயும் சொல்லிட்டு இருப்பா. நாங்கள் இதை மட்டும் செய்யக்கூடாது, இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இப்பயும் சொல்லிட்டு இருப்பா. எங்களுக்கு இந்த சுய தொழில்ன்றது நாங்கள் மெயினாக இதை செய்ய வலிக்கிட்டதுக்கு ஒரு ரீசன் அம்மா. ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களையும் வளர்த்து கொள்ளணும், அதே நேரம் எங்களோட அம்மாவையும் ஒரு கௌரவமான இடத்துல வச்சிருக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிச்சது தான் இது. அம்மா என்றால் சும்மா இல்லைன்னு சொல்வார்கள். அதே போல் எல்லாருடைய அம்மாக்களுமே பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணம் தான். அவர்களுடைய வழிகாட்டுதலின் படிதான் பிள்ளைகள் இவ்வளவு தூரத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கையை தனியாக முன்னகர்த்தி கொண்டு செல்கிறார்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அம்மாவினுடைய பங்களிப்பு அதிக அளவில் தேவை.
எந்த ஒரு விடயமா இருந்தாலும் பெண்களுக்கு அம்மா தான் ஒரு முக்கிய முழு முதல் காரணியாக இருக்கின்ற அந்த வகையில் நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி தான். உங்களுடைய அம்மாவினுடைய ஒத்துழைப்பில் வந்து ஒரு சுயதொழில் முயற்சியாளரா இந்த சிறு வயதிலே வந்து இந்த சமூகத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்குமே வந்து நிகழ்ச்சியின் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு வெற்றி தான் வந்து நிச்சயம் எங்களுக்கு வேணும். நாங்கள் வெறுமனே வந்து ஒரு பெண் ஆளுமை என்ற ஒரு நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு ஆளுமை நிறைந்த பெண்களை வந்து சமுதாயத்துக்கு நாங்கள் அடையாளப்படுத்துவது மாத்திரமில்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுபவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுமே வந்து அதற்கான முயற்சியை எடுத்தால் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு. சரி, எந்த ஒரு துறையில வந்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்களும் உங்களுடைய சகோதரியும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களுடைய இந்த முயற்சியின் ஒரு பிரதிபலனாக நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்கள் பற்றி விவரித்துக் கொள்ளுங்கள். என்னோட சிஸ்டர் வந்து 3 இயர்ஸா ஜுவல்லரி ஹேண்ட்மேட் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் செய்துட்டு இருக்கிறா. அது வந்து இப்போ ஒரு பெண்கள்னு சொல்லி பார்க்க நாங்கள் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் எங்களுக்கு அந்த நகைன்றது வந்து எப்பயுமே ஒரு அத்தியாவசியமான தேவை. ஆனால் எல்லாருக்குமே அதை வந்து கோல்டில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கோல்டில் செய்து போடுறான்றது வந்து அவ்வளோ கஷ்டம். நடுத்தரமான குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனையாக இருக்கிற ஒரு காரணம். அதால் வந்து இதை நாங்கள் வந்து ஹேண்ட்மேடாக செய்கிறோம். சில்க் த்ரெட் நூலில் வந்து ஹேண்ட்மேடாக செய்துட்ருக்குறோம். அவள் வந்து கிளாஸஸ் போய் அதை விட நிறைய தேடி படித்து அவள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிறாள். சில்க் த்ரெட்டில் வந்து அது மட்டும் இல்லை, ஸ்டோன் ஒர்க் செய்து இதன் நகைகள் செய்கிறது எல்லாமே செய்துட்ருக்குறா. அதை விட அவள் இந்த ஜுவல்லரி மேக்கிங் வந்து தான் மட்டும் படித்து கொண்டு இல்லாமல் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்துருக்குறா. அதே வந்து இப்போ எவ்வளவோ கஷ்டப்பட்ட பிள்ளைகள் வந்து அதே ஒரு தொழிலாக தொடங்கி அதை தங்களுக்கு ஒரு ஏர்னிங்காக அதை செய்துட்ருக்கணும். அப்படி பார்க்க இப்போ ரீசெண்டாக போன வருஷம் இந்த வருஷம் ஜனவரியில் நாங்கள் ஒரு அவார்ட் செரிமனி செய்தாங்க. 250 பிள்ளைகள் அதில் படித்து தெரிச்சு பெற்றிருக்கணும். அதே போல் அதுக்கு போன வருஷம் 150 பிள்ளைகள் செய்து படித்து அதில் தெரிச்சு பெற்று தண்டிருக்கு. இப்போயும் நாங்கள் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறோம். அவள் இப்போ ரீசெண்டாக என்னென்னு சொல்கிற, இப்போ நாங்கள் எவ்வளோதான் எங்களுக்கு முயற்சி இருந்தாலும் படிக்கணுமன்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த காசு கொடுத்து படிக்கிறான்றது கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம். அதால் வந்து இப்போ ரீசெண்டாக செய்துட்ருக்கிறா கொஞ்சம் பேமெண்ட்டை வந்து குறைச்சி கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அதில் தேடி எடுத்து அவைக்கு வந்து இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா. அது இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும். நாங்கள் வளர்ந்தா மட்டும் காணாது. நீங்க ஆரம்பத்துல உங்களோட அம்மாவுடைய கருத்து போல நாங்கள் வளர்ந்தா மட்டும் காணாது, எங்களை சுத்தி இருப்பவர்களையும் நாங்கள் வளர்த்து விட வேண்டும். பார்த்து கொண்டால் நாங்கள் எல்லா காலத்திலேயும் வந்து எங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கு யாரோ ஒரு ஆள் வந்து உதவி புரிவார்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். பார்த்தோமானால் வந்து நாங்கள் நகரப்புறத்தை தாண்டி ஒரு கிராமப்புறம் போய் பார்த்தால் வந்து அங்க நிறைய பிள்ளைகள் வந்து பாடசாலை கல்வியை முடித்ததன் பின்னர் வந்து வீட்டிலேயே வெறுமனவே சும்மா இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்படியான ஒரு உதவி கிடைக்குமா இருந்தால் அவர்களுமே வந்து தாங்களும் தங்களுடைய சொந்த காலில் சொந்த முயற்சியில் வந்து பயணிப்பதற்கும் இன்னும் இலகுவாக இருக்கும். நீங்கள் இந்த பயணத்தை வந்து நகர்ப்புறத்தை தாண்டி கிராமப்புறத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் அங்கே நிறைய பிள்ளைகள் வந்து இதன் வாயிலாக வந்து பயன்பெற்றுக் கொள்வார்கள். சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க சில்க் த்ரெட்டில் வந்து ஜுவல்ஸ் வந்து மேக் பண்றேன்னு சொல்லிட்டு, அதுல அடுத்ததா இன்னும் ஒரு விஷயம் வந்து ரெசின் ஆர்ட்ன்றது. இந்த ரெசின் ஆர்ட் வந்து ஒரு தற்காலத்தில் வந்து மிகவும் ஒரு பிரபலமாக இருக்கிற ஒரு வடிவம், ஒரு டிசைன் வந்து இந்த ரெசின் ஆர்ட்லேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதுல ஒரு பகுதி தான் வந்து இந்த ரெசின் ஆர்ட். குறிப்பாக அது வேறு வேறு பிரதேசங்களில் நாங்கள் சொல்ல போனால் இந்தியாவிலே வந்து அது மிகவும் ஒரு பிரபலமான ஒரு விடயம். எங்களுடைய நாட்டில் தற்பொழுதுதான் வந்து அது இப்படியே மறைவி பழகி கொண்டு வருகின்றது. எங்களுடைய பிரதேசத்திலே அந்த ரெசின் ஆர்ட்டிற்குரிய வரவேற்பு எவ்வாறு இருக்கின்றது? ரெசின் ஆர்ட்ன்றது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிறது அதுதான். இப்போ எல்லாத்தையும் தாண்டி அதுதான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ரெசின் ஆர்ட் தான். அது ஏன் அவ்வளவு பிரபல்யமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நெருக்கமான ஆட்கள் வந்து இருப்பினோம். அவை வந்து எங்களுக்கு தர சின்ன சின்ன ஒரு கிஃப்ட்ஸை கூட அவ்வளோ பாதுகாத்து நாங்கள் வச்சுருப்போம். அதே நேரம் நாங்கள் காலம் போக 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 அது என்ன எங்களை அறியாமலே அது எங்களோட கையை விட்டு போயிடும். எவ்வளோதான் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் அது வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களோட கையை விட்டு போயிடும். ஆனால் இந்த ரெசினில் வந்து நாங்கள் அதை வந்து பாதுகாத்து ஒரு ஃப்ரேமாவோ ஒரு கீ செயின்ஸாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு கிஃப்டாக வந்து நாங்கள் அதில் மேக் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது வந்து இப்போ நாங்கள் எவ்வளோ காலம்தான் இருந்தாலும் கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அதுக்குள்ளே பாதுகாத்து வச்சுக்கூடியதாக இருக்கும். அதால் வந்து இப்போ எல்லாருமே தேடி போகிற ஒரு விஷயம் வந்து ரெசின். இப்போ பேபிஸ் பிறந்த அம்மாவை கூட
அவையிட அந்த 31க்கு போட்ட அந்த காப்பு அந்த அதெல்லாம் தொப்புள் கொடியிலேருந்து சகல அதையும் இப்ப அதை ரெசின்ல தான் செய்யணும். அதே போல வெட்டிங் மாலை சொல்லி சின்ன சின்ன எங்களுக்கு நாங்க ஞாபகமா எங்களோட வாழ்க்கையில வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நாங்க இதுல 15-20 வருஷம்னு சொல்லி பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய அதால வந்து ரெசினுக்கு வந்து இப்போது எங்களோட நாட்டுல வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. வரவேற்பு என்பதையும் தாண்டி ஒரு சிறந்த ஒரு மார்க்கெட்டிங்கா கூட அந்த விஷயம் இருக்கின்றது. நாங்களும் புதிய புதிய விடயத்திலே வந்து உலகம் எவ்வளவு தூரம் புதிய விடயத்தை நோக்கி ஓடினாலும் நாங்களும் அதுக்கு ஏற்ற விதத்தில் மாறினால் வந்து ஈடு கொடுத்து ஓடிக்கொள்ள முடியும். சரி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க எவ்வாறு பழகி கொண்டு நீங்கள் எதன் வாயிலாக பழகி கொண்டு நீங்கள்? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களோட அக்கா தான் ஜுவல்லரி மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணவா. உண்மையா சொல்ல போனா நான் அவாட்ட படிக்கல. எவ்வளோ பிள்ளைகள் வந்து படிச்சவ, ஆனா நான் படிக்கல. ஏன்னா நாம எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னிடத்துல போய் படிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள படிக்க மாட்டோம். அவ நெடுவலுமே என்ன பேசுவா, உண்மையா சொன்னா பேசுவா, ஏதாவது ஒன்று பழகணும் கொள்ளணும்னு. ஆனா அவ வந்து இதை பழகி ஒரு ஏர்னிங் செய்து கொண்டிருக்கேக்கல அட நாமளும் ஏதோ ஒன்று அதை நாங்கள் பழகி கொள்ளணும்னு சொல்லி எனக்கு டிக்டாக்ல வந்து நிறைய இந்த ரெசின் சம்பந்தமான கீ செயின்ஸ் வரும். அப்ப நான் ஆர்டர் கொடுக்கறத விட நாமளா அதை செய்யறது வந்து நமக்கு சந்தோஷம். இப்போ ஒரு விஷயத்த வந்து நாங்க இன்னொருத்த கொடுத்து அதை கையில வேண்டி நாம அதை சந்தோஷப்படுறதை விட நாங்க அதை செய்து நாம நம்மட கையில வச்சிருக்கே அதுல ஒரு சந்தோஷம் வரும். அதே போலதான் நான் ரெசின் வந்து நானா ஆராய்ஞ்சு படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன வளர்த்து அதுக்கு அனுப்புற வேறு கிளாஸஸ் போய் இப்ப வந்து நான் அதை ஒரு தொழிலாவே செய்துட்டு இருக்கிறேன். அதை விட நான் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன், கொடுத்து முடிச்சிருக்கிறேன். இப்பயும் நிறைய பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். கட்டாயம் இந்த சிறு வயதிலே வந்து உங்களுடைய முயற்சி இன்னும் தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கின்றது எங்களுக்குமே வந்து. சரி, இந்த பயணத்திற்கு கட்டாயம் எங்களுக்கு ஒத்துழைப்பவர்கள் அல்லது பக்கபலமாக நிற்பவர்கள் இல்லாவிட்டால் வந்து கஷ்டம் ஒரு துறையின்பால் பயணிப்பது என்பது. உங்களுடைய இந்த துறையில் பயணிப்பதற்கு உங்களுக்கு பக்கபலமாக அல்லது ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் பற்றி கூறுங்கள். எங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் அவ்வளவு சப்போர்ட் வந்து அம்மாவை தாண்டித்தான் எங்களுக்கு எல்லாமே. நாங்க என்ன செய்ய வழிகிட்டாலும் நாங்க ஒரு சின்னனா ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்தாலும் அம்மா வந்து நின்று பாப்பா, இதை வந்து நானுமே செய்யணுமென்ற அந்த ஒரு ஆர்வம் இருக்குது. இப்ப நாங்களும் இல்லையாண்டா இதை அதை ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருவா. அப்ப அப்படி இருக்க எங்களுக்கு அம்மா வந்து அவ்வளோ சப்போர்ட். அதே போல எங்களோட அண்ணாவையும் அதையும் தாண்டி இப்ப எங்களோட குடும்ப சப்போர்ட்ன்றதை விட எங்களுக்கு வர ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவா இருந்தா தான் நாங்க அதை இன்னொரு கட்டத்துக்கு வந்து நாங்க அதை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருக்க எனக்கும் சரி என்னோட அக்காக்கும் சரி எங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட். நாங்க புதுசு புதுசா எங்க போனாலும் என்ன படிக்கணும்னு கேட்டாலும் எந்த தடையுமே இல்லை. அக்காக்கும் அத்தான் சொல்லுவார், நீங்க வந்து இன்னும் படியுங்க, என்னென்னலாம் தெரிஞ்சு கொள்ளணுமோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோ. அதே போலதான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட். இப்ப எல்லா வீட்லயுமே இந்த காலகட்டத்துல பார்த்தா அம்மா வந்து எங்களோட சகோதரங்கள் வந்து இப்ப இந்த காலத்துல வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆனா அதே நேரம் ஹஸ்பண்ட் வரைக்குள்ள சில ஹஸ்பண்ட் வந்து விடாயினம், வெளியிலேயே விடாயினம் போய் படிக்க தானே. ஏன்னா இந்த காலகட்டத்துல அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ இதுகள் இருக்குது. ஆனா எங்களுக்கு வந்து அந்த இது இல்லை. இப்ப அது வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லையா இருந்தா நாங்க இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்க முடியாது. கஷ்டம். நிச்சயமாக பெண்களுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அவசியம். அதனையும் தாண்டி திருமணம் முடித்த பெண்களுக்கு கணவருடைய அவர் சார்ந்த குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் வந்து கஷ்டம் நாங்கள் பயணித்துக் கொள்வது. நீங்க கூறினது போல வந்து பலருடைய ஆதங்கம், என்னுடைய விருப்பத்துறையின் பால் பயணிப்பதற்கு வந்து குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இல்லை, கணவருடைய ஒத்துழைப்பு இல்லை என்பது பல பெண்களுடைய ஆதங்கமாக தற்காலத்தில் இருக்கின்றது. நாங்கள் என்னதான் வந்து பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண்ணுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதுன்னு சொன்னாலும் ஊர்ல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு குடும்பம் இப்படி வந்து கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு பெண் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாள். அவளுக்கும் ஒரு விடுதலை, அவளுக்கும் ஒரு புத்துயிர்ப்பு கிடைத்தால் தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பெண் விடுதலை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சரி, இவ்வளவு காலத்துல வந்து நீங்க ஒரு இந்த ஜுவல்லரி மேக்கிங்கா இருக்கட்டும் அல்லது ரெசின் ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், நீங்க ஒரு தனியொரு பெண் முயற்சியாளரா வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சவால்ன்னு பார்த்தா பொதுவா எங்களோட சமூகத்துல எல்லா பெண்களுக்கும் இருக்கிற அதே சவால் தான். இப்ப என்னதான் எங்களுக்கு ஃபேமிலி ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவா இருந்தாலும் சமூகம் என்று பார்க்கல நமக்கு எதிர்ப்புகள் வந்து கூடவா இருக்கும். அப்படி இருக்க எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்ததுதான். அதுவும் ஹஸ்பண்ட் வந்து பொறினா இருந்தா பெண் பிள்ளைகளுக்கு வந்து அது தெரியும் தான் எங்களுக்கு சமூகத்துல என்னெல்லாம் கதைப்பினம். அதே போலதான் ஏன் அவன் ஹஸ்பண்ட் வந்து பொருளான இருக்கிறவன் இவையன் இதை செய்வான்,
நீங்க இதை செய்யாதீங்கன்னு சொன்னவை நிறைய பேர் இருக்கணும். ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு அவையோட சப்போர்ட் இருந்தபடியே நாங்க வந்து இதை இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து கொண்டு போயிட்டே இருப்போம். அக்கா இங்க அங்க போய் இதை கண்டினியூ பண்றதுக்கும் வந்து காரணம் வந்து எங்களோட ஹஸ்பண்ட் வந்து இதா இருந்த. அதே போல இதை செய்யாதே என்று சொல்லி நிறைய பேர் இருந்தாலும், எங்களை பற்றி எதிர்மார்களா கதைக்கக்கூடிய நிறைய பேர் இருந்தாலும், இதை செய்யண்டு ஊக்குவிக்கிறதுக்கு வந்து எங்களோட ஃபேமிலியையும் தாண்டி ஒரு சில பேர் இருப்பினோம். அதே போலதான் எங்களுக்கு ஒரு டீச்சர் ஆள் இருக்கிறா, எங்களுக்கு படிப்பிச்சவா. அவ வந்து எங்களோட ரிலேஷன்ஸும் கூட. நாங்க வீட்டுல ஒரு பூக்கொண்டு வச்சா கூட அதை தேடி வந்து பார்த்துட்டு போவா. நாங்க என்ன செய்தாலும் அதை பார்த்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கொண்டே இருப்பா. அப்படி ஒரு சில பேர் இருக்கிற கட்டத்துல வந்து இதை தாண்டி நிறைய பேர் வந்து எதிர்ப்புகள் எல்லா பெண்களுக்கும் வர அதே சவால் தான். கட்டாயம். நீங்க கூறினது போல வந்து ஒத்துழைப்பதற்கு இருந்தால் அல்லது கை கொடுத்தங்களை தூக்கி விடுவதற்கு இருந்தால் நிச்சயமாக பயணிப்பது இலகுவாக இருக்கும். கல்லறிகள் இவ்வளவுதான் வரும். அது பெண்களுக்கு நீங்க சொன்னது போல வந்து பெண்கள் நாங்கள் இன்னொரு விஷயத்தை செய்ய போனாலுமே அதற்கு ஒரு பின்னூட்டல், அதற்கு ஒரு எதிர்மறையான கருத்தை எல்லாருமே வந்து தந்து கொண்டுதான் இருப்பார்கள். வாழ்த்துபவர்கள் வாழ்த்தட்டுக்கும், தூற்றுபவர்கள் தூற்றட்டுக்கு வேண்டாம் மாதிரி தான் வந்து 2 விதத்தாலையுமே வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரி, இப்படி இருக்கையில் வந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரியாக இருக்கின்றது? எங்களோட அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லி பார்த்தா, நாங்க இதை வந்து இப்போ ஒரு எங்களோட வீட்டில் வச்சு ஒரு சின்னதா ஒரு பிஸ்னஸாக தான் நாங்கள் இதை வந்து செய்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ அக்கா அங்கே போனதோட வந்து நாங்கள் இன்னொன்று யோசிச்சு வச்சிருக்கோம். இதை ஒரு பெரிய லெவலில் ஒரு அகாடமி மாதிரி கொண்டு போய் நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் இதை வந்து சொல்லி கொடுக்கணும். படிக்க இயலாமல் இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர இல்லாமல் இருக்கிற பெண் பிள்ளைகளை வந்து நாங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் விடணுமென்றதான் எங்களோட அடுத்த கட்ட நகர்வா இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து நாங்கள் வேலைக்கு போயிடாது, நிறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து வேலைக்கு போயிடாத ஒரு கட்டம் இருக்கும். அப்படி இருக்க இதை நாங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சந்தோஷம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விடயமாக எண்ணுபவர்களுக்கு அது பெரிய விடயம் தான். ஆனால் சாதாரணம் நான் சரி என்னால் முடியும், எனக்கு சப்போர்ட் இருக்கிறது, என்னால் முடியும் என்று நினைத்தால் கட்டாயமாக அது முடியும், உங்களாலும் முடியும். இருவரும் சேர்ந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை ஒரு வெற்றிகரமாக அமைவதற்கு நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி இருக்கையில் வந்து எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எங்களுடைய பிரதேச செயலகங்கள் வாயிலாக வந்து பல உதவிகள், பல ஒத்துழைப்புகள் வந்து கிடைத்துக் கொள்வது எல்லா விதமான தொழில்துறையா இருக்கட்டும், இலக்கியத்துறையா இருக்கட்டும், எழுத்துத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைக்குமே வந்து பிரதேச செயலகங்கள் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழில் முனைவோர் அல்லது இந்த சுய தொழில் முயற்சியாளர்களுக்கு பிரதேச செயலகங்களின் ஊடாக என்ன மாதிரியான உதவிகள் கிடைத்துக் கொள்ளுகின்றது? பிரதேச செயலகங்கள் மூலம் இப்ப வந்து ரீசெண்டா இப்ப ஒரு கொஞ்ச காலமாவே நல்ல சுய தொழில் செய்யற எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா, அதே போல எங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. ரீசெண்டா வந்து நாங்க எங்களோட சுன்னாகம் பிரதேச செயலகத்துல வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தவங்க, அதுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தவங்க, ஒரு ஸ்டோல் மாதிரி போட்டு எக்ஸிபிஷன் செய்ய சொல்லி போட்டு எங்களுக்கு அதுல வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுல எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கூட கிடைச்சது. அதே போல ஜெஃப்னா பிரதேச செயலகத்திலேருந்து கிளாஸஸ் கொடுக்க சொல்லி கால் பண்ணி 1 டே கிளாஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தேன். அதே போல வன்னி மாவட்டத்திலையும் கிளாஸ் கொடுக்க சொல்லி இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்படி இருக்க தொழில் இப்போ எங்களோட துறையண்டு மட்டுமில்லை, எல்லா துறைகளிலுமே பிரதேச செயலகங்கள் மூலம் நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல சப்போர்ட் இருக்குது. எங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க, இங்க இது நடக்க போது நீங்க வந்து பங்கு பெற்றுங்கன்னு சொல்லி தண்டி வேணும். அதே போல வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லி அதுல இப்ப அப்டேட் எல்லாமே போட்டுட்டு இருப்பாங்க. அதால வந்து எங்களுக்கு எங்கட பிரதேச செயலகம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு சப்போர்ட் வந்து இருந்துட்டு இருக்குது. கட்டாயம். ஆனால் இது வந்து பெரிதாக அனைவருக்கும் தெரிவதில்லை. பல பெண்களுக்கு வந்து அவர்கள் இதை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் யோசியுங்கள். நீங்கள் இன்னொரு முயற்சி எடுத்து வைத்தாலுமே வந்து எங்களுடைய பிரதேச செயலகமோ அல்லது போனால் எங்களுடைய கிராம சேவையாளரோ உதவி புரிவதற்கு தயாராக இருப்பார்கள். அதை வந்து நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். அதுதான் ஒரு பெரிய ஒரு பாரிய பின்னடைவாக இருக்கின்றது. தெரிந்து கொண்டு நாங்கள் அதுக்கு ஏற்ற வகையில் வந்து பயணித்தால் வந்து உங்களுடைய திறமைகளும் வந்து அதற்கான ஒரு அங்கீகாரமும் வந்து கிடைத்துக்கொள்ளும். சரி, அதனோடு நினைத்த இன்னும் ஒரு கேள்வி கூட, நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எடுத்துக்கொண்டால் அல்லது போனால் நாங்கள் புதிதாக ஒரு வேலையை தொடங்கினால் அல்லது புதிதாக ஒரு விஷயத்தை வந்து செய்ய தொடங்கினாலும் பின்னூட்டம் என்பது வந்து கட்டாயம் கிடைத்துக் கொள்ளும். எல்லோரும் ஏதாவது ஒரு விமர்சனமான கருத்துக்கள் சொல்லுவார்கள். அது சொல்ற கருத்து நல்ல கருத்தாகவும் இருக்கும், சிலது வந்து
எதிரான கருத்தாகவும் இருக்கும். அவ்வாறாக நீங்கள் செய்த உங்களுடைய முதலாவது விடயத்திற்கு கிடைத்த பின்னூட்டல் எவ்வாறு இருந்தது? எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசின் வந்து நான் என்னோட இதில் தான் பழகினேன். நான் ஓனா பழகின ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிளாஸுக்கு போய் அப்படி தன்னது இல்லை. நான் ஓனா பழகினது. என்ன நம்பி என்னோட கசின் ஒரு ஆள் இருக்கிறா. அவள் தானே ஒரு 6 கீ செயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பழகி ஒரு 3 டேஸ் 4 டேஸ் தான் இருக்கும் நான் ஓனா பழகினது. எல்லாருமே அதை நாங்கள் ஒரு காசுண்டு கொடுக்கல அந்த காசுக்கான பெறுமதியும் பார்ப்பினோம். அதோட இது எப்படி வரும் என்னன்ற அந்த ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். இவ எப்படி செய்வினம், அதுவும் இப்போ கிளாஸஸ் போய் படிச்சுட்டு நாங்கள் செய்கிறதை விட நாங்கள் ஓனா பழகிறது வந்து பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இவ எப்படி செய்வினமோன்ற அந்த ஒரு இது வந்து இருக்கும். ஆனால் என்னோட கசின் வந்து அவங்க வந்து 5 பேர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சேர்த்து 5 பேர். அவ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 6 கீ செயின்ஸ் வந்து தந்திருந்தா. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட்டாக எனக்கு வந்த ஓர்டர். அதுலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் என்னோட இதில் வந்து எதிர்மறை கருத்துகள்ன்றது வந்து சரியான குறைவாகவே இருக்குது. அந்த ஒரு எப்பயுமே நாங்கள் என்னதான் ஒரு விஷயத்த பழகினாலும் செய்தாலும் அந்த ஒரு எங்களை நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தங்க வேணும். அப்படி ஒரு ஃபர்ஸ்ட்டாக வந்த ஓர்டர் தான் அவங்க. எனக்கு அவங்களோட ஓர்டர்ல இருந்து அடுத்தடுத்த ஓர்டர்ஸ் இருந்தேன். அதை ஒரு சோஷியல் மீடியாவில் போடைக்குள்ள வந்து அதை அந்த ஒரு ஸ்டார்டிங்கை வச்சு தான் எனக்கு நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கிறோம். ஏன்னா அதை வந்து நான் ஒரு செய்து போட்டதால தான் இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு பார்த்து வந்தது தான் இது எல்லாமே. சோஷியல் மீடியா வந்து நிறைய பேர் வந்து தப்பாக பயன்படுத்தினாலும் அதை நல்ல மாதிரி பயன்படுத்துகிறவைக்கு வந்து அதில் வந்து நல்ல இது இருக்குது, நல்ல மார்க்கெட் இது எல்லாமே இருக்குது. அதை வந்து நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வந்தோம்னா எங்களோட லைஃப்பை வந்து அது மாற்றும். சோஷியல் மீடியாவில் நாங்கள் என்னதான் குறை கூறினாலும் அது எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விற்பனை தளமாக இருக்கின்றது. குறிப்பாக சோஷியல் மீடியா என்று பார்க்கின்ற பொழுது தற்காலத்தில் வந்து அதிலேயே வளர்ந்து வருகின்ற ஒரு துறையாக இந்த டிக்டாக் இருக்கின்றது. டிக்டாக்கின் வாயிலாக வந்து பல பேருமே தங்களுடைய கடைகளை எழுது போனால் தங்களுடைய பொருட்களை தங்களுடைய உற்பத்திகளை வந்து ஒரு விற்பனை தளமாக அதை வந்து மாற்றி விட்டார்கள். குறிப்பாக உங்களுடைய இந்த உற்பத்தி பொருட்களுக்கான ஒரு விற்பனை மையம் அல்லது போனால் அதனுடைய அந்த விற்பனை நீங்க எவ்வாறு செய்கிறீர்கள்? நான் வந்து என்னோட பிஸ்னஸ்ல வந்து என்னோட முழு இதுவுமே வந்து டிக்டாக் மூலம் தான். நாங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் சரி இன்ஸ்டாகிராமில் சரி எவ்வளோதான் போட்டாலும் ஆனால் கூடிய வரவேற்பு வந்து எனக்கு இருக்கிறது வந்து டிக்டாக்ல தான். அவ்வளோ சப்போர்ட். நான் டிக்டாக்கை பார்த்துட்டு டெய்லி கால் பண்ணுவாங்க, சிஸ்டர் கிளாஸ் கொடுக்குறீங்களா, இது செய்யலாமா செய்யலாமான்ட்டு. டிக்டாக் மூலம் தான் இன்றைய காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு கூடுதலான இது வந்து எங்களுக்கு டிக்டாக்ல தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமும் அடுத்த கட்டமாக இருக்குதே தவிர ஆனால் என்னோட பிஸ்னஸ் பார்க்க வந்து டிக்டாக் தான் அந்த மார்க்கெட் தளமாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் அப்போது கூறினது போல எந்த ஒரு தளத்தையும் எங்களுடைய பயன்படுத்துகின்றவர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் நல்லது, தீய விதத்தில் பயன்படுத்தினால் தீமைதான் வந்து சேரும். சரி, குறிப்பாக நீங்கள் ஒரு பெண் சுயதொழில் முயற்சியாளராக இருக்கின்றீர்கள். ஒரு பெண் வந்து சில பேர் வீட்டில் இருக்கிறார்கள், சில பேர் தொழிலுக்கு செல்கிறார்கள், சில பேர் தங்களுடைய விருப்பத்துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், சில பேர் வேறு வழியில்லை படித்த துறையில் தொழில் துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றை தாண்டி ஒரு பெண் என்பவளுக்கு சுய தொழில் எவ்வளவு தூரம் அவளுக்கு ஒரு அவசியம் என்பது நீங்கள் ஒரு பெண் சுயதொழில் முயற்சியாளராக உணர்கிறீர்கள்? சுயதொழில் என்று பார்க்க நாங்கள் வந்து எவ்வளவு வேலைக்கு போனாலும் சில பேர் வந்து வேலைக்கு போய் கொண்டிருந்து பாட்டாமா இது செய்கிறாக்களும் இருக்கிறோம். நாம என்னதான் ஒரு வேலைக்கு போனாலும் அது நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலோ நாங்கள் அதில் பயணிச்சு தான் ஆகணும். என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அதில் வந்து கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் அது பிடிக்காட்டியும் கூட அதை நாங்கள் போயிட்டு இருக்கணும். அதே நேரம் சுயதொழில் என்று பார்க்க நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நாங்களே கிரியேட் பண்ணி நாங்களே செய்கிறது. அப்படி இருக்க நிறைய பெண்கள் வந்து இப்போ வேலைக்கு போக இயலாத கட்டத்தில் இருக்கிறோம். சில பேருக்கு வீட்டு சூழ்நிலை இல்லாட்டி சமூகம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளால் வந்து பெண் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் வந்து வேலைக்கு போக இயலாத கட்டம். சில பேருக்கு வந்து வெளிங்கான பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் குடும்பம் குழந்தைன்னு சொல்லி வரைக்குள்ள அவைக்கு வேலைக்கு போயில்லாத ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கும். அப்படி இருக்க வந்து நாங்கள் சுயமா இந்த சுயதொழில் ஒன்றை செய்துட்டு இது மட்டும் இல்லை. இப்போ ஜுவல்லரி மேக்கிங் ரெசின் அப்படி மட்டும் இல்லை, இப்போ தையல் மேக்கப் சொல்லி நிறைய துறை வந்து இருக்குது. அப்படி ஏதாவது ஒன்று இந்த தையலுக்கெல்லாம் சரியான வரவேற்பு இருக்குது. அது இப்போ ஒவ்வொரு டைம்ல வந்து ஒவ்வொன்று வந்து பிரபலியமா இருக்கும். ஆனால் டெய்லரிங்ன்றது வந்து எப்பயுமே மார்க்கெட்ல இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்க ஏதாவது ஒன்றை படிச்சு இப்போ நாங்கள் வீட்டை இருந்தது நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நாம நம்மட இதுல வந்து ஹஸ்பண்டுக்கோ இல்லாட்டி பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி
வீட்டில் இருக்க அம்மா அப்பாவுக்கு நாங்கள் எங்களோட ஏர்னிங்ல ஒரு விஷயம் ஒன்று செய்யல அதில் வர்ற சந்தோஷம் வேற எதுலேயுமே வராது. அப்படி இருக்க நிறைய பெண் பிள்ளைகள் வந்து இப்ப வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற வந்து நிறைய பேர், அதுவும் கிராமப்புறங்கள்ல வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவை இது சொல்லுவினம் அவை அது சொல்லுவினம்னு நினைச்சு இருக்கிற பெண் பிள்ளைகள் வந்து நிறைய இருக்கணும். எங்கட கண்கூடாகவே நாங்க நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறோம். சில பேர் சொல்லுவினம் ஏதாவது செய்யுங்க இதாங்கன்னா இல்ல வீட்டை விட ஆயினம் அப்படி ஒரு இது வந்து நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கு. அப்படி இருக்க நாங்க இதை வந்து வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஒரு சுயதொழிலா இருக்கு. முடங்கி கொண்டு இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளும் வந்து சுயமா ஒரு விஷயத்தை செய்யணுமன்றது வந்து நாங்க எங்கள் மூலம் படிச்ச ஒரு விஷயம். கட்டாயம் அது அனுபவ ரீதியாக ஒருவர் வந்து நாங்கள் படித்து முன்னுக்கு வந்தாலும் ஒரு அனுபவம் எங்களுக்கு சிறந்த ஒரு ஆசானா இருக்கும் என்று சொல்லுவார்கள். புத்தக கல்வி என்பதை தாண்டி வந்து அனுபவ ரீதியான கல்வி வந்து மிக முக்கியம். அது வாழ்க்கையில வந்து நாங்கள் எப்பவுமே வந்து மறக்க மாட்டோம் அந்த அனுபவ ரீதியான கல்வி. உங்களுடைய இந்த துறை ஒரு விருப்பத்துறையாக இருக்கின்றது, பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது வந்து நேரம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்றது? என்னால் ஒரு ஓடர்ஸ் வரைக்குள்ள வந்து நீங்க அதுக்கு தான் முழுமையாக நேரத்தை செலவழிக்க வேணும். குடும்பம் இப்படி இருக்கையில் வந்து கஷ்டமாக இருக்கையில்லையா? நேரத்தை எவ்வாறாக செலவழிக்கிறீர்கள்? நேரம்னு பார்த்தா இப்ப எல்லாருக்குமே அது ஒரு நேரம்ன்றது வந்து எங்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமானது தான். வீட்டை வந்து வேலைகள் இருக்கும், வெளிக்கு வேலைகள் இருக்கும். அப்படி பார்க்க இதுக்கண்ட ஒரு டைமை வந்து நாங்க ஒதுக்கி இப்ப கிளாஸஸ் தாண்டா இன்ன டைம் ஒதுக்கி தாண்டினா நான் முதல் சொன்ன மாதிரி தான் குடும்ப சப்போர்ட். அது இல்லையாண்டா உண்மையா எங்களுக்கு இதை வந்து கவர் பண்ணி கொண்டு போறது வந்து அவ்வளோ கஷ்டம். இப்ப நாங்க கிளாஸ் எடுக்கிறாண்டாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஓடை செய்ய சரி, இதுக்கண்ட ஒரு டைமை ஒதுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா மெட்டதை வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாயினும். அப்ப அம்மாவோ ஹஸ்பண்டோ இல்லாட்டி அண்ணாவையோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாயினும். அப்படி இருக்க இதுக்கண்டு சொல்லி ஒரு டைமை வந்து கண்டிப்பா நாங்க ஒதுக்கி வச்சிருக்கணும். இப்ப திடீரென்று ஒரு ஆர்டர் வந்துட்டுதாண்டா நாங்க வெளியில போய் நின்றுட்டோம்னா அது ஒண்ணுமே செய்யலாது. அப்படி இருக்க என்னோட ரெசில்ல வந்து ஒரு இதொன்று செய்து முடிக்கிறதா இருந்தா ஒரு 4 days கிட்ட எடுக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் மேனேஜ் பண்ணி செய்துட்டு போயிட்டு இருக்கிறேன். சந்தோஷம். இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் வந்து ஒரு இளம் சுயதொழில் முயற்சியாளரை சந்திப்பதில் வந்து எங்களுக்குமே மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு முன்னர் வந்து இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கும் நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நல்லது நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேர்களே.